நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது நம்ம ரேவதியா இருக்காங்களா வீட்டுக்கு கூட்டின்னு போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கௌதம் இருக்காருல, அவர் இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கின்னு கண்கட்ட அவுக்கெல்லாம் சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த சமயத்தில் கண்கட்ட அவுக்கவும் முடியாமல் மறுபக்கம் பார்க்கவும் முடியாமல் தவிச்சு போகிறாரு. ஒரு பக்கம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி, ஜானகியம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்டு அவுக்காமே நீங்கள் தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கட்டு அவுத்தவன் தான் தெரியுது அது ரேவதின்னு சொல்லிட்டு. ஜானகி கிட்ட கிடைக்கிற எல்லா பாசமும் அன்பும் இன்னொருத்தர் யாருக்கிட்ட கிடைக்குதுன்னா அது ரேவதி அம்மா தான். இப்போ ஜானகி அம்மா இல்லைனா இது ரேவதி அம்மாவும் இருக்கணும். ரேவதி அம்மா எங்கே போனீங்க எத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு கட்டு அவுக்கு வராரு. உடனே ரேவதி அம்மா ஓட பார்க்குறாங்க. கையை பிடிச்சினே கட்டு அவுத்துறாங்க. கட்டு அவுத்துட்டு ரேவதி அம்மா கிட்ட பேசுகிறாங்க. உடனே அவங்க இருந்துன்னு எல்லாத்தையும் நடந்த கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்ல, என் மகனை நான் தேடி போனேன், ஆனால் என் மகன் எனக்கு கிடைக்கலப்பா, என் மகன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான்ற சந்தோஷம் மட்டும் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம இலக்கிய வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கௌதம் உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும், இதை இன்னும் நான் மறைச்சினேன்னா உங்களுக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு எனக்கு அர்த்தமே இல்லை, தகுதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன உண்மை சொல்லி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்கள் உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு, அவங்கள தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட என்னை ஏன் விட்டு போனீங்க இந்த உலகத்தில் தனியாக அப்படின்ற கேள்வி தான் கேட்பேன். இது எல்லா கேள்வியும் நீ ரேவதி அம்மா கிட்ட தான் கேட்கணும், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற இலக்கியா அப்படின்னு சொல்லி, ஆமாம் அவங்க பிள்ளையே நீங்கள் தான், உங்களை தான் தேடின்னு இத்தனை வருஷமாக அவங்க தவிச்சுன்னு இருந்தாங்க. நான் தான் அப்போ வந்து சென்டரில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக எல்லாம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட எட்டுன்னு சேர்த்தலாம்னு நினச்சேன். நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கக்கூடாத அசம்பாவிதத்தினால அவங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டு அவங்களே இந்த வீட்டுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்பயும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நின்று இருக்கோம். இதுக்கு எல்லாமே நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் இலக்கியா நீ அப்போவே சொன்னால் இன்னும் பிரச்சனை தீர்ந்து இருக்குல்ல. ஜானகி அத்தை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரேவதி அத்தையும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சானா அடுத்த செகண்டே கௌதம் உடஞ்சி போயிடுவான், கௌதம் உடையிறத எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மாற்றி சத்தியம் வாங்கிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் என்னால் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இது இந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு பக்கம் குடும்பம் போயின்னு இருக்கு, இந்த மாதிரி குடும்பத்தில் யாரானா கல்லெடுத்து வீசிட்டு அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பை ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ் இருக்காங்கல்ல, அவர் அந்த கௌதம் இப்போ வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாருல, அதாவது பில்டிங் எல்லாம் ஏற்றி அதெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுக்க எல்லாமே அப்படியே ஃப்ளாட் போடுறதுக்கு எல்லாமே கரெக்டாலாம் போய் பாயிண்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காரு. அந்த சமயத்தில் யார் இடத்துல யார் வந்துட இது பண்ணுறது, நீ யார் ராவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க, உடனே டே எஸ்எஸ்கே அசிங்கப்பட்டது போல திருப்பி போலீஸ் யாரை வேணா வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சா போலீஸ் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. என்ன கௌதம் நீங்கள் இவர பேருக்கு மாற்றி கொடுத்ததா இதில் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நான் எதுவுமே பண்ணல, இது உங்க கையில் தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, உடனே எப்படி இது நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திகச்சு போய் நின்று இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இவர் போய் யாருக்கிட்ட 420 வேலை பண்ணானா அவனும் ஒரு பக்கம் உள்ள உட்காந்துக்கிறான். எஸ்எஸ்கே சார் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தந்தானே ஞாபகம் இருக்கான், என்னவே அரெஸ்ட் பண்ணாங்க சார், உங்கள் செல்வாக்கு வச்சு நீங்கள் தான் காப்பாற்றணும். ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.